இறைவனை பற்றி ஐயா சொல்லும் பொழுது இறைவனுக்கு வெளியில் வந்து உருவம் கிடையாதுன்ட்டார். வெளியில் வந்து இறைவன் என்னவா இருக்கிறான் அப்படின்னா வெளியாகத்தான் இருக்கிறான். வெளினா பரமஹாசம், ஆகாசம்னா வெளி, பரமஹாசம்னா மேலான வெளி. சயின்ஸால் அதை கண்டுபிடிச்சு சொல்ல போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னா இது அனுபவத்தில் நிகழக்கூடிய மனசு கேட்குதான். இந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்குது. ஸோ மனசுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஐயா வந்து பதிவு அமைக்கிறார். அது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு முடி எடுப்பாங்க. அந்த முடியோடைய மயிர்கால் நுனிய இது பண்ணி கால அளவுகளை நிர்ணயம் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளவு மிகச்சிறியது ஆன்மா. இறைவன் எவ்வளவு பெரியவன்கிறத சொல்றார். சொல்லிட்டு இறைவனை விட இறைவனுடைய திருவடி பெரியதுங்கிறார். வள்ளலார் நம்மளுக்கு சொல்லிட்டு போன வழிகள் அதை வந்து தெளிவாக டீட்டெயிலாக ரொம்ப ஆழமாக கற்றுட்ருக்கோம். சன்மார்க்க பேரொளி காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா கிட்டேருந்து வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இறைவன் இருக்கிற இடத்த பற்றி ஒரு பதிவில் சொன்னீங்க. இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு குச்சியை சொருவி, தலையிலேருந்து ஒரு கம்பியை சொருவி, நடுவில் தான் இருக்காரு அப்படின்னு. அந்த இடம் எந்த மாதிரியான இடம், அந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். அதாவது அந்த இடத்த நான் ஏற்கனவே சொன்னது வந்து புருவமத்தி. இந்த புருவமத்தி தான் ஐயா. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேங்க. இப்போ அறிவியலாளர்கள் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. அங்கே ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன வெற்றிடம் இருக்குது. ஆனால் அந்த வெற்றிடம் என்ன பண்ணுதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் ஒன்று இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு தெரியல அவங்களுக்கு. அது வரைக்கும் ஒரு ஆந்திரா பருப்பு சைஸில் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்லும் போது அது ஞாபகம் வருது. ஓ, இதை தான் பெருமாள் சொல்லியிருக்காரோ அப்படின்னு. அந்த இடத்த பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஓகே. இறைவனை பற்றி ஐயா சொல்லும் பொழுது இறைவனுக்கு வெளியில் வந்து உருவம் கிடையாதுன்ட்டார். வெளியில் வந்து இறைவன் என்னவா இருக்கிறான் அப்படின்னா வெளியாகத்தான் இருக்கிறான். வெளினா பரமஹாசம், ஆகாசம்னா வெளி, பரமஹாசம்னா மேலான வெளி. வெளிக்குள் வெளிகடந்து வெளிகடந்து வெளிகடந்து. ஸோ அந்த ஸ்பேஸ் தான் ஐயா வந்து இறைவனார். மனித தேகத்துக்குள்ளே வரும்பொழுது பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி அப்படின்னு ஒளியாக அதை சொல்லி இருந்தாலும் அனுபவங்கள்னு வரும்போது அந்த அனுபவம் என்னவா ஆகுது அப்படின்னா ஒரு நிலைக்கு அப்புறம் அதுவும் வெளியாகத்தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ இறைவன் மனித தேகத்திற்குள் ஒளியாக இருந்தாலும் அவனும் அங்கு வெளியாகத்தான் மாறிக்கிட்டே இருக்கிறான். அதான் இவங்க சொன்ன சயின்ஸாக இருக்கலாம். சயின்ஸால் அதை கண்டுபிடிச்சு சொல்ல போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னா இது அனுபவத்தில் நிகழக்கூடிய ஒன்று. அது என்ன பண்ணுறது எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், டிக்ளேரே பண்ணிட்டாங்க. அதை எப்போவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா விஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்போவுமே ஒரு தரவு தேவைப்படும், ஒரு ஆதாரம் தேவைப்படும், எவிடன்ஸ் வேணும். ஆமாம். இது நம்ம அருளாளர்கள் தவம் பண்ணி உள்ளே போகக்கூடிய பயணம்ங்கிறது வந்து அவங்களுடைய சொந்த அனுபவம். அனுபவத்தை வள்ளல் பெருமானாரே சொல்கிறார். இறைவனை பற்றி வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. எப்படி அவனுக்கு காலத்தை நிர்ணயிக்க முடியாதோ, காலம் கடந்த ஒன்றை சொல்ல முடியாதோ, அதுபோல் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அத்தனை வார்த்தைகளையும் கடந்தவனாக அவன் இருப்பான். அப்போ அந்த இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம் அதான் நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா புருவமத்தி, புருவமத்தியில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். புருவமத்தியில் ஆரம்பித்து அது விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் அப்படியே போய் அது அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த இடத்தை பற்றி ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு. வேறு எந்த அருளாளரும் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம், மனித தேகத்தில் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொன்னதா தரவு இல்லை. அதில் வந்து ஐயா வந்து திருவடி பெருமை அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகம், 6ஆம் திருமுறை இடம்பெற்றுள்ள ஒரு பதிகம். அதில் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் இல்லை, அது என்ன ஒரு சைஸில் இருக்குது அளவையும் சொல்கிறார். அதையும் சொல்கிறார் ஐயா. அதை சொல்கிறார் ஐயா. சிருட்டி ஒன்று சிற்றணுவில் சிறிது, அதனில் சிறிது சினைத்த கரண கரு, அச்சினைக்கருவில் சிறிது வெருட்டிய மான், அம்மானில் சிறிது மதி, மதியின் மிகச் சிறிது காட்டுகின்ற வியன் சுடர் ஒன்று, அதனில் தெருற்றுகின்ற சக்தி மிக சிறிது, அதனில் கோடி திறத்தினில் ஓர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலத்தே, அருட்திறத்தின் நடிக்கின்ற என்னுடைய தலைவர், அருட்பெருமை எவர் உரைப்பார் அறியாய் என் தோழி.
இந்த திருவடி பெருமை பதிகங்கிறது என்னென்னா ஐயாவுக்கும் தோழிக்குமான உரையாடலாம் அமைச்சிருப்பார் ஐயா. தோழிங்கிறது யாருன்னா அவருடைய மனம்தான், மனசு கேட்குதான் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்குது. ஸோ மனசுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஐயா வந்து பதிவு அமைக்கிறார். அப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடம் திருச்சிற்றம்பலம். அந்த திருச்சிற்றம்பலம் எவ்வளவு சிறியது அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் ஐயா சொல்லிக்கிட்டே வர்றார். எவ்வளோ சிறியது அப்படின்னா, சிருட்டி ஒன்று சிற்றணிவில் சிறிது. ஒரு பிறவி, ஒரு படைப்புன்னு வச்சுக்கோங்களேன், சிருஷ்டி, ஒரு சிருஷ்டி இருக்குது. அது எவ்வளவு சிறுசு அப்படின்னா சிற்றணுவில் சிறிது, ஒரு சின்ன அணுவுலையும் சிறிது. இது ஒரு சிருஷ்டி. அதனில் சிறிது சினைத்த கரண கரு. இப்போ அந்த சிருஷ்டி இருக்கு இல்லையா, சிருஷ்டிக்கு உள்ளே தான் இந்திரியங்கள் கரணங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் வச்சுப்போமே, என்னுடைய ஆன்மா அதான் சிருஷ்டி, சரியா? இதில் அந்த அதனில் சிறிது சினைத்த கரண கரு. இந்த சிருஷ்டியை விட ரொம்ப சிறியது எது அப்படின்னா கரணங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 கரணங்களும் அந்த ஆன்மாவை விட சிறிது, ஆன்மாவோட சின்னது, சிருஷ்டியை விட சிறிது, சரிங்களா? அச்சினைக்கருவில் சிறிது வெருட்டிய மான். அந்த கரணங்களை விட ரொம்ப சிறியது எதுனா மான். மான் அப்படின்னா மாயை அப்படின்னு அர்த்தம். மாயை தான் மான். மாயை தான் மான். கூட எவ்வளோ பெரிய மானை சின்னது இல்லை, மான் அப்படின்னா மாயை, மயக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த சிருஷ்டி சிறுசு, சிருஷ்டியை விட ரொம்ப சிறுசு கரணங்கள், அந்த கரணங்களை விட ரொம்ப சிறுசு மாயை. மாயை. அதுக்கடுத்து அம்மானில் சிறிது மதி. அம்மானில், அந்த மாயையில் ரொம்ப சிறிது மதி. மதினா அறிவு. அறிவு அதை விட ரொம்ப சிறியது. மதியின் மிகச் சிறிது காட்டுகின்ற வியன் சுடர். அந்த மதியில் ரொம்ப மிகச்சிறியதாக எது இருக்குதுன்னா வியன் சுடர். வியன் சுடருங்கிறதுனா ஒளி. ஒளி, சரிங்களா? ஒளி. வியன் சுடர் ஒன்று, வியன் சுடர் ஒன்று. அதனில் திரட்டுகின்ற சக்தி மிக சிறிது. அந்த வியன் சுடருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி மிகச்சிறியது, அதை விட மிகச்சிறியது. அதனில் கோடி திறத்தினில் ஓர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலம். அதில் ஒரு கோடி, அதில் ஓர் கோடி. அதனில் கோடி திறத்தினில் ஓர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலம். இப்போ நீங்கள் இந்த திருச்சிற்றம்பலத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு சிருஷ்டி, ஆன்மா சிறுசு, ஆன்மாவில் சிறுசு கரணங்கள், கரணங்களில் சிறுசு மாயை, மாயையில் சிறியது அறிவு, அறிவில் சிறியது ஒளி, ஒளியில் சிறியது சக்தி, அந்த சக்தியில் கோடியில் ஒரு சிறியது திருச்சிற்றம்பலம். ஐயா சொல்கிறார், திறத்தினில் ஓர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலத்தே, அந்த திருச்சிற்றம்பலத்தில் அருள் திறத்தின் நடிக்கின்ற என்னுடைய தலைவர். அருளை கொண்டு நடித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் எங்கே? அந்த திருச்சிற்றம்பலத்தில். தலைவர் அருட்பெருமை எவர் உரைப்பார் அறியா என் தோழி. அப்படிப்பட்டவருடைய அருட்பெருமையை எவர் அறிவார்? யாரால் சொல்ல முடியும்? என் தோழி அப்படிங்கிறார். இப்போ இதை பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எடுத்த உடனே சிருஷ்டி ஒன்று சிறியதுன்னார் இல்லையா? இந்த சிருஷ்டி ஆன்மான்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆன்மா என்ன சொல்கிறார் ஐயா? நான் ஆன்மா, சிற்றணுவில் மிக சிறியது, கோடி சூரிய பிரகாசம் உடையதுங்கிறார். இந்த ஆன்மா மிகச்சிறியது, அது கோடி சூரிய பிரகாசம் உடையது அப்படிங்கிறது ஐயா சொல்கிறார். அதனுடைய அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னம்னா, கணப்பொழுதுகளில் சொல்கிறதா இருந்தால் ஒரு கணப்பொழுதை 60ல் 1, 60ல் 1 பங்கு. கணப்பொழுதுனா நொடியெல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முடி எடுப்பாங்க, அந்த முடியோடைய மயிர்கால் நுனியை இது பண்ணி கால அளவுகளை நிர்ணயம் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளவு மிகச்சிறியது ஆன்மா. எல்லாத்துக்கும் பொதுவானது அந்த. ஆமாம், எல்லா உயிரும். ஆமாம், எல்லா உயிரும். ஆன்மா பொதுவானதான். அவ்வளவு மிகச்சிறியது ஆன்மா. நீங்கள் நம்ம கற்பனை பண்ணி கூட அந்த ஆன்மாவை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறிதான ஆன்மாவுக்குள்ளே சிறிது 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 சிறிது, கடைசியில் கோடியில் ஒரு சிறிது அவன் இருக்கக்கூடிய இடம். இப்போ இது என்னன்னா, இது முழுக்க முழுக்க அனுபவத்தில் மட்டுமே தெரியும்.
ஏன்னா ஐயா ஆதாரங்களை கொடுத்தார். எல்லாமே 2.5 அங்குலம் 2.5 அங்குலம் 2.5 அங்குலம்னு கழுத்து வரைக்கும் சொல்லிகிட்டே வந்தார். இங்கே விந்து வந்துட்டார். விந்துக்கு அப்புறம் ஐயா அங்குலத்தை போடலை. இப்போ இதெல்லாம் அங்குலம் போடுறா இல்லையா? விந்துக்கு அப்புறம் நாதம் அனுபவம், பரவிந்து அனுபவம், பரநாதம் அனுபவம், இப்படி 1/1 போயிருக்கு. அப்போ இறைவன் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் எவ்வளவு சிறியது அப்படின்னு மனித தேகத்துக்குள்ள எவ்வளோ சிறிது வேணும்னா இந்த பாட்டு எடுத்து படித்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். இது நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு இடம். ஆமாம், எப்படியுமே அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோ, இறைவன் இருக்கக்கூடிய இடத்த கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இப்போ இறைவன் எப்படிப்பட்டவர்னா வந்து மிகப்பெரியவன் சொல்லுவாங்க. இறைவன் எப்படிப்பட்டவனா ரொம்ப சின்னவான, அணுவில் விட சின்னவானன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. ஒருத்தர் பெரியவரா சின்னவரான அளவு பண்ணுறதுக்கு ஒரு சராசரியாக ஒரு மீட்டர் வேணும். அந்த ஸ்கேல் வச்சு தானே இது அளவுக்கு அளக்கணும். அந்த மாதிரி இறைவன் எதை விட பெரியவன், இறைவன் எதை விட சின்னவன், இதுக்கு ஏதாவது வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. இப்போ எதை விட சிறியவன்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ இந்த வீடு கொஞ்சம் பெருசு தானே. ஆமாம், இந்த வீட்டில் இப்போ நான் இருக்கிறேன், அப்போ நான் சின்ன ஆள். இப்போ திருச்சிற்றம்பலத்தை ஐயா சொல்லிட்டார். அந்த திருச்சிற்றம்பலத்தை கூட நடிச்சுட்டு இருக்கான்ட்டார். அப்போ அந்த திருச்சிற்றம்பலத்தை விட சிறியவர் இறைவன். இதை சொல்லிட்டார். இதை சொல்லிட்டு அடுத்த பாட்டிலேயே அவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத ஐயா சொல்வார். எவ்வளவு சிறியவர்ங்கிறத சொல்வார். அடுத்த பாடலில் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத சொல்லுவார். நான்முகர்கள் மிக பெரியர், ஆங்கவரில் பெரியர் நாரணர்கள், மற்றவரின் நாடின் மிக பெரியர் வான்முகத்த உருத்திரர்கள், மற்றவரில் பெரியர் மயேச்சுரர்கள், சதா சிவர்கள் மற்றவரில் பெரியர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அதை தான் ஐயா சொல்லிட்டு வர்றார். மற்றவரில் பெரியர், மீன்முகத்த விந்து அதனில் பெரியது, அதனில் நாதம் மிக பெரியது, பறை அதனில் மிக பெரியல், அவளின் ஆண்முகத்தில் பரமரம்தான் பெரிது, அதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி யார் அறிவார் காண்தோழி. இப்போ 2 கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம். ஒன்று, இறைவனுக்குரிய இடம் எவ்வளோ சின்னதுன்னு பார்த்துட்டோம். அந்த சின்னதுக்குள்ளே சின்னதாக இறைவன் இருக்கான்னு பார்த்துட்டோம். இந்த பாடலில் 2 பதில் ஐயா கொடுக்குறாரு. இறைவன் எவ்வளவு பெரியவன்கிறத சொல்கிறார். சொல்லிட்டு இறைவனை விட இறைவனுடைய திருவடி பெரியதுங்கிறார். இறைவனை விட இறைவனுடைய திருவடி பெரியதான். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார். நான்முகர்கள் மிக பெரியர். நான்முகர்கள்லாம் யாரு? பிரம்மா மிக பெரியவர்கள். அவரில் பெரியர் நாரணர்கள். அவரை விட பெரியவர் யார்னா நாராயணன். நீங்கள் நல்லா கவனிங்க, ஒருத்தர்னு ஐயா சொல்லலை. ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு ருத்ரன்லாம் கிடையாது. ஏன்னா ஆமாம், கோடி கணக்கில் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேரெல்லாம் கிடையாது. நம்ம புராணங்களில் சொல்லும்போது ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு ருத்ரனுக்கு தான் சொல்கிறோம். ஐயா சொல்லலை, பன்மையில் தான் சொல்கிறார். நான்முகர்கள் மிக பெரியர், பிரம்மாக்கள் பெரியவங்க. ஆங்கவரில் பெரியர் நாரணர்கள். அவங்கள விட ரொம்ப பெரியவங்க யாருன்னா விஷ்ணு, நாரணர்கள். மற்றவரின் நாடின் மிக பெரியர் வான்முகத்த உருத்திரர்கள். மற்றவங்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பேரையும் விட யார் பெரியவர்கள் அப்படின்னா உருத்திரர்கள். உருத்திரன்னா ருத்ரன் தான் ஐயா ஊ போடுறார். ருத்திரர்கள் இவங்கள விட பெரியவர்கள் சொல்லிட்டார். சொல்லிட்டு மற்றவரில் பெரியவர், மற்ற அவரில் பெரியர் மகேஸ்வரர். இந்த 3 பேரையும் விட பெரியவர் யார் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இவங்கள விட யார் பெரியவர்னா மகேஸ்வரன். எங்க இருக்காரு? களத்தில் இருக்கார், இங்கே இருக்கார், கண்டத்தில். அதுக்கடுத்து சதாசிவர்கள் மற்றவரில் பெரியர். சதாசிவம் இந்த 4 பேரையும் விட பெரியவர். சதாசிவம் எங்கே இருக்காங்கன்னா அண்ணாக்கள் இருக்கிறாங்க, அதான் சதாசிவம். சதாசிவம் மற்ற அவரில் பெரியர். இந்த 5 பேரையும் சொல்லிட்டார். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம். சொல்லிட்டு இப்போ சன்மார்க்கத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போவார். வள்ளல் பெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமான் இறைவனுடைய உண்மையை சொல்வார். அப்படி சொல்லும் பொழுது ஏற்கனவே அருளாளர்கள் எந்த மரபை சொல்லிட்டு வந்தாங்களோ அந்த மரபை சொல்லி எடுத்துகிட்டு வருவார். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கம். ஆமாம், கூடுதல் விளக்கம் அப்படிங்கிறதை தாண்டி மிகப்பெரிய விளக்கமாக அது இருக்கும். ஏன்னா சமயங்களுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் சதாசிவம் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க, சதாசிவத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் ஐயா என்ன சொல்கிறார்? அதை விட மிக பெரியது விந்துங்கிறார். இது எல்லாத்தையும் விட சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, சதாசிவர்கள் மற்றவரில் பெரியர் சொல்லிட்டாரா. அதுக்கடுத்து மீன் முகத்த விந்து அதனில் பெரியது. அதை விட பெரியது எது அப்படின்னா விந்து. விந்துனா இந்த புருவமத்தி, விந்துங்கிறது புருவமத்தி.
அதனில் நாதம் மிக பெரியது. விந்தை விட எது பெரியது அப்படின்னா நாதம். சரிதானே? நீங்கள் விந்தில் தவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, புருவ மத்தியில் தவம் செய்ய ஆரம்பிக்கும்போது அடுத்து என்ன வருது? நாதம் கேட்க ஆரம்பிச்சிடுது. நாதம் மிக பெரியது சொல்லிட்டார். இதுக்கப்புறம் இந்த இடத்துல பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிகிராந்தம் இந்த நிலை அனுபவங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன சொல்லிட்டாருன்னா, ஐயா அந்த 2 அனுபவத்தை சொல்லிட்டே நேரடியாக இறைவனுக்குள்ளே போயிடுவார். விந்து பெரியது, அதை விட நாதம் பெரியது சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அடுத்து? பறை அதனில் மிக பெரியல். என்ன சொல்கிறார்? பறை அப்படின்னா யாருன்னா சக்தி. சக்திங்கிறது யாருன்னா அருட்ஜோதி. நல்லா புரிஞ்சுக்கணும். சக்தின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு கற்பனைக்கு போயிடக்கூடாது. சிவகாமி, பார்வதி அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடவே கூடாது. ஆனால் ஐயா அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார். அதனால அப்படி சொல்கிறார். ஆமாம், அந்த சக்தியை தான், ஆற்றலை தான் ஐயா சொல்கிறார். பறை அதனில் மிக பெரியல். சக்தி விந்தையும் நாதத்தையும் விட பெரியது. ஏன் அதை அப்படி ஐயா சொல்கிறாருன்னா, ஒரு பாடலை சொல்கிறார். ஐயா போயிட்டாராம், ஒவ்வொரு படிநிலைகளாக ஏறி போயிட்டாராம், சாமி சந்நிதிக்கு போயிட்டாராம், இறைவனுக்குரிய சன்னதிக்கு போயிட்டாராம். இறைவன் சன்னதியில் இருக்கக்கூடிய சாமியை யார் காட்ட முடியும்னா அன்னை தான் காட்டுவாளாம். சன்னதிக்கு போயாச்சு, சன்னதியில் சாமி இருக்கிறார், சாமியை யார் காட்ட முடியும் அப்படின்னா சக்தி தான் காட்டுவாள், அருட்சக்தி தான் காட்டும். அதனால் ஐயா அதை எடுத்துக்கிட்டே தான் வருவார். பறை அதனில் மிக பெரிய அப்படிங்கிறத சொல்லிட்டார். சொல்லிட்டு அவளின் ஆண்முகத்தில் பரம்பரம்தான் பெரியது. அவளை விட எது பெரியது அப்படின்னா பரம்பரம். பரம்பரம்னா இறைவன். இறைவன் இறைவன் ஏன்னா அருள் சக்தியை விட இறைவன் தான் பெரியன். அது ஐயா சொல்கிறார். அவளின் ஆண்முகத்தில் பரம்பரம்தான் பெரியது. இப்போ இறைவனை பெரியவன் சொல்லிட்டார். யாரெல்லாம் விட இறைவன் பெரியவன்னா, பிரம்மாவை விட, விஷ்ணுவை விட, ருத்ரனை விட, மகேஸ்வரனை விட, சதாசிவத்தை விட, விந்தை விட, நாதத்தை விட, பறை சக்தியை விட இறைவன் பெரியவன். முடிஞ்சு போச்சா? இறைவன் மிக பெரியவன். இதோட முடிக்கணும்ல. ஐயா சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அடுத்து? பரம்பரம்தான் பெரிது சொல்லிட்டு அதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி. ஆடுகின்ற சேவடி அதை விட எது பெரியது? இறைவனை விட எது பெரியது அப்படின்னா அவனுடைய சேவடி தான் பெரியது அப்படிங்கிறார். அதனால தான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனுடைய திருவடியை பிடித்து கொண்டால், இறைவனை பிடிப்பது அல்ல, இறைவனுடைய திருவடியை தான் பிடிக்கணும். ஐயா ஒரு பாடலை ரொம்ப அற்புதமாக சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, இறுக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவனோ, என் தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவனும். அந்த இடத்துல இறைவனை தாயும் பார். இறுக பிடித்து கொண்டேன் பதத்தை, அந்த பதங்களை இறுக பிடிச்சுக்கிட்டேன், அந்த பதத்தை பிடிச்ச கையால் வேற எதையாவது தொடுவனா நான் தொடமாட்டேன். ஏன்னா தொட்டா என்ன பண்ணணும்? இதை விடணும். இப்போ திருவடியோடைய பெருமை, இறைவனுடைய திருவடியோட பெருமை எப்படிப்பட்டதுன்னா, இறைவனை விட இறைவனுடைய திருவடி பெரியது. ஐயா சொல்றார், அதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி. இந்த சேவடி ஆடிக்கொண்டிருக்கிறது. யார் அறிவார்கான் தோழி? அந்த சேவடியோடைய பெருமையை, இறைவனுடைய திருவடியின் பெருமையை யார் அறிவார்? யாராலையும் அறியவே முடியாது. அவ்வளவு பெருமை வாய்ந்தது இறைவனுடைய திருவடி அப்படிம்பார். திருவடி நம்ம சொல்லும் பொழுது நம்மளால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இன்னொன்று ஐயாவுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவனுடைய திருவடி அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி அப்படின்னு 3 ஒளியாக இறைவனை சொல்லியிருந்தேன். அதில் அந்த பேரொளி தான் திருவடி. பேரொளி தான் திருவடி. பேரொளி தான் திருவடி. அந்த பேரொளி அனுபவம் வந்துட்டாலே நம்ம என்ன ஆகிடுவோம்? மரணத்தை ஜெயிச்சிட்டு இருப்போம். சார் நீங்கள் மரணத்தை ஜெயிக்கிறதா சார் பிரச்சனையே. மரணத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இறைவன் ஆகிறதுல சிக்கல் கிடையாது. ஆமாம், 1000 வருஷம் ஆகட்டுமே, 10,000 வருஷம் ஆகட்டுமே, நான் மரணம் அடைய போகிறதுலனா நான் என்ன பண்ண போகிறேன்? தொடர்ந்து முயற்சியில் இருக்க போகிறேன், அடைஞ்சிடுவேன். ஆனால் மரணம் அடைஞ்சிட்டா முதல்லேருந்து துவங்கணும். ஞானம் வேணா வரும். இந்த பிறவியில் நான் கற்ற உண்மையான ஞானம் இது உலகியல் படிப்பு இல்லை, அதெல்லாம் சந்தை படிப்பு. இறைவனை நோக்கி படிக்கக்கூடிய சாகாத கல்வி அப்படின்னு ஐயா சொல்வார். அதாவது ஒருமை நிலையில் கற்கக்கூடிய கல்வி. அந்த கல்வி அடுத்த பிறவிலையும் தொடரும். அதுவும் கூட தொடர்ந்தாலும் கூட உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குமே ஒழிய, போன பிறவியில் நீ என்னவா இருந்தேங்கிறதையெல்லாம் சொல்லாதது. உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும். ஒரு இயல்பாக இப்போ நீங்கள் அந்த நிலையில் இருந்திருக்கிறீங்க, நான் அந்த நிலையில் இல்லை, நம்ம 2 பேருமே மரணம் அடைஞ்சிட்டோம். அடுத்த பிறவியை எடுக்கிறோம். அடுத்த பிறவி எடுக்கும்போது ஒரு நூல் எடுத்து படிக்கிறோம். நூல் எடுத்து படிக்கும்போது எனக்கு பொருள் தெரியாது, உங்களுக்கு பொருள் தெரியும்.
தானாக புரிய வரும். தானாக தெரியும். இல்லையா உங்களுக்கு எனக்கும் தெரியாது, ஆசிரியர் சொல்லி கொடுப்பார், எனக்கு 10 முறை சொன்னால் தான் புரியும், உங்களுக்கு ஒரு தடவை அவர் சொல்லும் போதே உள்ளே ஓடும். கிரகிக்கும் தன்மை அதிகமாக. ஆமாம், ஏற்கனவே அது இருக்குது, உள்ளே இருக்குது, அப்படி கிடைக்கும். அப்போது இறைவன் எவ்வளவு சிறியவன் அப்படின்னா திருச்சிற்றம்பலத்தோட அளவு சொல்லிட்டார், அதில் மிகச் சிறியவன். இறைவன் எதை விடையெல்லாம் பெரியவன் அப்படின்னா எல்லாரை விடவும் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொன்னார், அவனுடைய திருவடி அதை விட மிக பெரியது அப்படிங்கிறத ஐயா சொல்லியிருக்கிறார்.